guys, welcome to our channel. நீங்க இந்த சேனலை புதுசா பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நான் தான் ரேகா. நம்ம சேனல்ல வந்து டெம்பிள்ஸ் போவோம், அப்புறம் நிறைய vlogs பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம், ரீல்ஸ் பண்ணுவோம், ஸோ ஷார்ட்ஸ் பண்ணுவோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எல்லா வீடியோவும் நீங்க வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும். கரெக்டா? ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட் டைம் காளி கோயில் போயிருந்தோம். அந்த காளி கோயிலுக்கு போகிற ரூட் இதுதான். இந்த டைமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். காட் a good view of சுவாமி. சூப்பர்ப்பா. இந்த கோயிலில் வந்து வீடியோலாம் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களாம் வாண்டடாக கூப்பிட்டு எடுக்க சொல்கிறாங்க. எந்த கோயிலும் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. நம்ம வந்து எந்த விதமான மைண்ட் செட்டில் இருந்தாலும், எந்த விதமான ஃபீலிங்ஸில் இருந்தாலும் இங்கே வரும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழும் சிவமலை. பச்சை மலை. இந்த மலை பேர், இந்த மலை பேர் பச்சை மலைன்னு சொல்றாங்க, சித்தர்கள் வாழும் சிவமலைன்னு சொல்றாங்க. படிக்கட்டு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கிட்டதான். போய் ஏறினதுக்கு அப்புறமா உடனே கோயில் வந்துடும். அதனால தான் தைரியமா பாப்பா நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். நாங்கள் வீட்டுல இருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 3:30 ஸ்டார்ட்டே பண்ணிட்டோம். இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி போயிடணும் எப்படியாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோயில் போயிட்டு காளி கோயில் போக முடியுதான்னு பார்க்கலாம். இதுக்குள்ள போனா காளி கோயிலுக்கு போயிடலாம், அந்த ஸ்டெப்ஸுக்குள்ள போனா சிவன் கோயிலுக்கு போயிடலாம். அந்த லெஃப்ட்ல தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் வழியா மேலே ஏறி போனீங்கன்னா காளி கோயிலுக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல சித்தர்வாழம் சிவமலை போயிட்டு அங்கிருந்து ஒரு காட்டு பாதை வழியா நம்ம காளி கோயிலுக்கும் போகலாம். லாஸ்டா வந்து உன்னோட பிறந்த நாள் அப்போ 2023 டிசம்பர் 19 முன்னாடி வருஷம் என் பாப்பா வந்து பிறந்திருந்துச்சு. அப்போ வந்து நாங்க இந்த கோயிலுக்கு வந்தோம். அப்போ கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வரவே இல்லை. ஸோ இப்போதான் வரோம். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னையும் இப்போவும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கனால இங்கே எவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லவே வேணாம். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இங்கே வரணும்னு கிடையாது, யார் வேணாலும் வரலாம். இந்த மலை மேல இருந்து நம்ம சென்னையோட வியூவே சூப்பராக பார்க்கலாம். முன்னாடி வந்து பெயிண்டிங் இல்லை, இதுவாக இருந்துச்சு. பெயிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க செட்ஸுக்கு, வேற எதுவும் பண்ணலை. ரொம்ப ஒரு அழகான இடம் தான் சொல்லணும். மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். இன்னமும் ஃபேமஸ் ஆகலன்னு நினைக்கிறாங்க. அதனால் மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இன்றைக்கே நாங்கள் வரும்போது பயந்துக்கிட்டே வந்தோம், கூட்டமாக இருக்குமோ, பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கூட்டத்தில் மேக்ஸிமம் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். சாமியை முழுசாகவும் பார்க்க முடியாது, கூட்டத்தில் நசுங்கி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு லீவு ஒரு வீக் டேயில் லீவ் போட்டு போவோம். நாங்கள் யூஸ்வலாக கோயிலுக்குலாம் போனோம்னா. இந்த வாட்டி வந்து பொங்கலுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க, எதுக்கு வேஸ்ட் பண்ணணுமேன்ட்டு முதல்ல இவரை பார்த்துடலாம், நம்ம சிவபெருமானை பார்த்துருவோம் அப்படின்னு வந்திருக்கோம். ஆனா இந்த காட்டுக்குலாம் வந்து ஏதாவது தின்னே இருப்பியே, அதை தின்னுந்தா? நானா ஆடா மாடா கண்டதையும் திங்கிறதுக்கு? நீதான் எங்க ஏதாவது மேய்வியே. நான் ஏதாவது ஏன்னா கோவப்பழம் கரைச்சி சாப்பிட்டேன். இதெல்லாம் ஆடு சாப்பிட்றதுக்கு தியேட். ரொம்ப சின்ன மலை தான். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து சித்தர்கள் வாழும் சிவமலை, அதாவது பச்சை மலை வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கோயில் பழசா எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இங்கே 18 சித்தர்கள் வந்து தவம் பண்ணதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. இந்த மலையில் வந்து எல்லா விதமான மூலிகையும் இருக்கனால அதிகமான பாசிட்டிவ் வைப் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட படிக்கட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால யார் வேணாலும் வரலாம், வயசானவங்கள கூட வரலாம். இல்லை பைக்கில் காரில் தான் வரணும், டேரெக்டாக கோயிலுக்குள்ளேயே வரணும்னாலும் அதுக்கும் கோயிலுக்குள்ளே வழி இருக்குது. அது இன்னொரு வழியாக போனீங்கன்னா பின்பக்கம், அந்த பக்கம் வந்து நீங்கள் டேரெக்டாக வரலாம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட் டைம் காளி கோயில் போயிருந்தோம். அந்த காளி கோயிலுக்கு போகிற ரூட் இதுதான். இந்த டைமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கடகடன்னு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.
இங்கே அர்ச்சனைக்கு பொருள்லாம் வாங்கணும்னா நம்ம கீழே படிக்கட்டு ஏறதுக்கு முன்னாடியே விற்கிறாங்க, அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா படிக்கட்டு ஏறி வந்தப்புறம் இங்கேயும் கடைங்க இருக்குது பாருங்கள், பூ வாங்கலாம், அர்ச்சனை வாங்கலாம். பிரதோஷம் டைமில் இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷலாக பூஜைகள் நடக்குமா, அதனால் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வந்து நம்ம வேண்டுதல் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 பிரதோஷமாவது தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் தியான மண்டபமும் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு தியானம் கூட பண்ணலாம். நம்ம சென்னை குரோம்பேட்டில் இவ்வளோ ஒரு அழகான இடம் இருக்குன்னா கண்டிப்பாக யாருமே அதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்மளோட டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டென்ஷன், ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ் இதோட தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி வீக்லி ஒரு கோவிலுக்கு நம்ம காட்டுக்குள்ளே ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அங்கேருந்து நம்ம பார்க்குற சென்னை வியூவாக இருக்கட்டும், அங்கே அடிக்கிற காற்றா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம மைண்டை வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக்குது. அதுவும் இல்லாமல் இது மாதிரி ஒரு சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம வரும்போது மைண்டு ரொம்பவே பீஸ்ஃபுல் ஆகிடுது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு, சொந்த வீடு இதெல்லாம் தவிர்த்து நமக்கு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? ஒரே ஒரு சித்தர் தியானம் பண்ண இடத்துக்கு நம்ம போனாலே ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 18 சித்தர்களும் வந்து போன மலை அப்படின்னு சொல்லும் போது அங்கே எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கும். நான் எப்பவுமே சிவன் கோயிலுக்கு போனேன்னா நந்தி பகவான் காதில் என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அது என்னமோ எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என் மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டு வரும்போது அந்த விஷயம் வந்து அவர் போய் சிவபெருமான் கிட்ட சொல்லி நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரோம். அதை நான் ரொம்பவே நம்புவேன். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து 2 பாதை இருக்குது. நீங்கள் வந்து பைக்லேயோ கார்லேயோ வர மாதிரி இருந்தால் இந்த ரூட் வழியாக வரலாம். ஸோ நாங்கள் ஏறி வந்ததுனால அந்த ரூட் வழியாக வந்துட்டோம். ஸோ பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாம் இங்கே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் that we got a good view of சுவாமி. சூப்பர்ப்பா. இந்த கோயிலில் வந்து வீடியோலாம் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களா வாண்டடாக கூப்பிட்டு எடுக்க சொல்கிறாங்க. எந்த கோயிலும் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. கேமராவை பார்த்தாலே இறக்கு, தூக்கி போடு, இதை எடுத்துகிட்டு வராதிங்க, பேக் உள்ள வைங்க, இது அலோடு இல்லை, அது இதுன்னு கற்று தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து வாங்க வாங்க எடுத்துக்கோங்க, முதல்ல வாங்க சிவபெருமான் எடுத்துன்னு போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுவும் இல்லாமல் சீக்கிரம் ஏர்ன் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வரட்டும்ன்றாங்க. சூப்பர்ப்பா, ஐ ரியலி லைக். இந்த இடத்துல மறைமுகமா இன்னமும் சித்தர்கள் வாழ்ந்துட்டு வர்றதா சொல்றாங்க. அதனாலதான் இந்த மலைக்கு என்னவோ சித்தர்கள் வாழும் சிவமலைன்னு பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நார்மலாவே பாத்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்தே இருக்கும். அது வந்து ஒரு டிவைன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோயில்ல மட்டும்தான் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோயில்ல அதே மாதிரி 2 மரமும் சேர்ந்து இருக்கு. அந்த மரம் பாத்தீங்கன்னா காத்து இல்லாத நேரத்துல கூட அந்த மரம் 2மே அசையுமா. ஸோ அது என்ன சொல்ல வராங்கன்னா, அதுக்குள்ள சித்தர் இருக்காங்க, அதனால அந்த பவர்னால அந்த மரம் அசையுது அப்படின்ட்டு அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்க சிவலிங்கம் கூட பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சித்தர்கள் மற்றும் ரிஷிகள் எல்லாரும் வழிபட்ட சிவலிங்கம் தான் அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு அத்திர மகரிஷி தன்னோட 2 சீடர்களோட வந்து இங்க லிங்கத்துக்கு பூஜை பண்ணதாவும் சொல்றாங்க. மலை மேல இருக்கிற கோயிலுக்கு நம்ம வந்தாலே அங்க இருக்கிற மூலிகை வாசனைனால நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்தா தோல் வியாதிகள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இங்க இருக்க சிவபெருமான வேண்டிக்கிட்டு ஒரு பிரதோஷமும் மனமுருகி வந்துட்டு போனா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் குணமடையும் அப்படின்னு சொல்றாங்க. முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
முருகா சண்முகா வேலவா வடிவேலா வெற்றிவேலா ஓம் சண்முகப்பதே நமோ நமோ சண்மதப்பதே நமோ நமோ சக்தியிடம். இவர் வந்து சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சொத்தெல்லாம் வந்து பராமரிக்கிறது. இப்போ நீங்கள் கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கோவில் சொத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறது என்ஷூர் பண்ணுறதுக்காக சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். அதாவது நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல இந்த கோவிலேருந்து வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான ஒரு ஒரு படைத்தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வராகி அம்மன் இருக்காங்க. மச்சி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா வராகி அம்மன் கோயில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வராகி அம்மன் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காலபைரவர் நல்ல தரிசனம் இன்னைக்கு எனக்கு. காலபைரவர் தரிசனம். ஸோ நவகிரக சன்னதி இருக்கு. மகேஸ்வரி. ஓகே ஆண்டவா. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோவில்லையுமே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற அம்மனுக்கு தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அன்றைக்கி நான் வரும்போது பாப்பா ரொம்ப சின்ன பாப்பா, அதனால் நாங்கள் வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துருந்தோம். அப்போ வந்து இங்கே வந்தபோதே சரியான ஒரு செம்ம வைப்ரேஷன். ஆமாம், இங்கே தான் கூட்டமே இருக்கு போல. ஆமாம், வாங்க போய் பார்க்கலாம். சித்தர்களுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா பாலாம்பிகை தான் சொல்லுவாங்க. பாலாம்பிகைன்றது ஒரு சின்ன அம்மன், சின்ன குழந்தை அம்மன் சொல்லுவாங்க. அந்த அம்மா தான் வந்து சித்தர்களுக்கு எல்லாமே வந்து வழிகாட்டியா இருந்திருக்காங்க. இந்த கோவில்ல பாதாளத்துல அந்த அம்மா இருக்காங்க. நிறைய பலத்த மழை வந்த போது கூட இந்த பாதாளத்துல தண்ணியே வரல, தண்ணி நிரம்பவே இல்லை அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த பாதாளத்துக்கான வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க குளம் வெட்டுறதுக்காக பள்ளம் தோண்டியிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருக்க ஒருத்தரோட கனவுல அம்மன் வந்து நான் இங்க இருக்கேன், என்னை இங்க பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னதாகவும், அதனாலதான் அதுக்கப்புறம் இங்க பாலாம்பிகை அம்மாவை வந்து பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்றாங்க. இந்த அம்மாவை பாலானும் பாலாம்பிகைனும் பால திரிபுர சுந்தரினும் சொல்லுவாங்க. இந்த அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னுவாங்க. இவங்க கிட்ட என்ன வேணாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மனுக்கான மந்திரம் ஒண்ணு இருக்கு. ஓம் ஐம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை சொன்னா பாலாம்பிகை அம்மா நேரடியா இறங்கி வந்து நம்ம என்ன கேட்டோமோ அதை தந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இங்க வந்து இருந்த அந்த கொஞ்ச நேரமே எங்க மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்தது. அதுவும் இந்த அம்மன் கிட்ட சொல்லவே வேணாம், அவ்வளோ பவர் இருந்துச்சு. நீங்க வந்து அந்த இடத்துல நிற்கும் போதுதான் நீங்க கண்டிப்பா அதை ரியலைஸ் பண்ணவே முடியும். அது நம்ம வந்து எந்த விதமான மைண்ட் செட்டில் இருந்தாலும் எந்த விதமான ஃபீலிங்ஸில் இருந்தாலும் இங்கே வரும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்குது. மெயினாக இந்த பாலாம்பிகை சன்னதியில் இது எப்படின்னா ஒரு பள்ளத்தில் இருக்குது. அந்த பள்ளத்தில், அதாவது மலையில் ஒரு சின்ன ஒரு குகை மாதிரியான ஒரு செட்டப்பில் பாலாம்பிகை இருக்காங்க. தெரில, நான் இந்த அம்மா கிட்ட எதுவும் வேண்டிக்கிட்டதும் கிடையாது, எதுவும் நான் பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் ஐ ஃபீல் தி பவர். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து என்னால் இங்கே ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கேற்றாப்புல அந்த பாலாம்பிகை நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமான ஒரு கலை தெரிஞ்சிச்சு எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்சிடெண்ட்டு, பாப்பா வந்து தொப்பைக்குள்ளே இருக்கும்போது மச்சி வந்து அம்பத்தூரில் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனாங்க. அப்போ தான் பாலாம்பிகை அப்படின்னா யாருன்னே அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் அவ கையாலேயே பாலாம்பிகைக்கு வழக்கு போட்டாங்க. ஸோ வழக்கு போட்டதா என்னதுன்னு தெரியாது. எங்களுக்கு வந்து பொன் குழந்தை பிறந்துச்சு. அது நார்மல் டெலிவரி ஆச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இயரில் வந்து எதேர்ச்சியாக இந்த கோயிலுக்கு வந்தோம். ஸோ மச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு மலை மேலே இருக்கிற கோயில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம். வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாலாம்பிகை இருக்காங்க. அதே எனக்கு வந்து ஒரு செம்ம சர்ப்ரைஸான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. நாங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போது சொன்ன மாதிரியே கோயிலை விட்டு இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன சந்து மாதிரி போகும். அதுக்குள்ளே நேராக நடந்து போனாலே காளி கோயிலுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். நிறைய பேர் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. அதனால்
இந்த கலந்து கோயில் எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. எப்படியாவது வந்து கோயிலை பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கூட்டம் ரொம்ப இல்லை பாருங்கள். நான் கீழே பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தப்போ தான் தெரியுது நிறைய பேர்லாம் இல்லை, கூட்டம் ரொம்ப கம்மி. பெருசாக நிறைய பேர் வரல. சிவலிங்கம் சின்ன குட்டி சிவலிங்கம் பார்த்துருப்பீங்க. அம்மாவும் குட்டியாக இருந்தாங்க அப்படின்னு. கோயில் மற்றபடி ப்ளசண்ட்டாக பாசிட்டிவாக சூப்பராக இருக்குது. மலை மேலே இருக்க கோயில்னாலே அது ஸ்பெஷல் தாங்க. அங்கே காளி கோயில் போயிட்டு அங்கே இறங்குற ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது லாஸ்ட் டைம். அப்படியே எங்களாலே வந்து இருட்டில் வர முடியல. நைட் ஆகிடுச்சு, 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அங்கே வர கதைலாம் சொன்னாங்க பாருங்கள், அதெல்லாம் கேட்டு பொறுமையாக இறங்கி வந்தோம் பாருங்கள். அது என்ன ஆயிடுச்சு, அதில் இறங்க முடியல, படிக்க சுத்தமாக சரியில்லை. அப்புறம் நினச்சோம் நல்ல வேலை பாப்பாவை கூட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எப்படி போக போகிறோன்னு தெரியல. அந்த ஸ்டெப் தான் அப்படியே இருக்கும். இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. காளி கோயில் அங்கே மேலே நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக. பட் படிக்கட்டு அவ்வளோவா சரியில்லை, கட்டில் ஒழுங்கா. இந்த இடத்துக்குள்ள நம்ம போகும்போது தான் நம்ம ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா மலை மேலே ஏறி கோயிலை பார்த்துட்டு ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் வந்து இந்த இடம் மட்டும் தான் கொடுக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். குழந்தைங்களை தூக்கிட்டு போனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நாங்கள் அத்ரீஸ்வரர் கோயிலுக்கு போனனால அங்கேருந்து ஷார்ட் ரூட்டில் ட்ரெக்கிங் வழியாக இந்த காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் டேரெக்டாக காளியம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன் இல்லையா வழி, அது வழியாக ஏறி போகலாம். ஆனால் அந்த படிக்கட்டுகள் அவ்வளோவா நல்லா இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். நம்மளோட சிட்டி லைஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வண்டி சவுண்டு டெய்லி கேட்டுட்டே இருக்கும். இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல அந்த வண்டி ஹாரன் சவுண்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும். இந்த மலைக்கிட்ட வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் எதுவுமே கேட்காது. அப்ப பாத்துக்கோங்க அங்க எவ்வளவு பீஸ்ஃபுல் இருக்கும்னு. நாம இந்த வழியா போகும்போது இந்த வழி பாத்தீங்கன்னா 3 வழியா பிரியும். லெஃப்ட் ஒன்று, ரைட் சைட்ல ஒன்று பிரியும். அந்த லெஃப்ட் சைட்ல போறது பாத்தீங்கன்னா அது வழி கிடையாது. அது ஜஸ்ட் வந்து நீங்க அங்கிருந்து அந்த சென்னையோட வியூவை பாக்குறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். அந்த வழியா போக முடியாது. ஸ்ட்ரெயிட்டா நாங்க போறது மட்டும்தான் நம்ம காளி கோயிலுக்கு போறதுக்கான வழி. ரைட் சைட்ல ஒரு இடத்துக்கு போனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை மாதிரி போட்டு அங்க வந்து நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிற இடம் மாதிரி ஒண்ணு இருக்கும். பீர் பாட்டில்லாம் இருக்கு. அதனால தான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன். சரியான வியூ. இப்போ என்னம்மா பண்ணோம்? இறங்கணுமா? என்னம்மா பண்ணோம்? இறங்கணுமா? இறங்க முடியாது. பாய். போகலாங்க. ஏன்னா செமையாக இருக்கு. அதில் டைம் ஆகுது. அம்மனை பார்க்கணும் சீக்கிரம். கோயிலெலாம் மூடலாம் மாட்டாங்க. இருந்தாலும் வெளிச்சம் இருக்கும் போதே பார்த்தா வீடியோலாம் நம்ம கவர் பண்ணலாம் நல்லா. ஃபுல்லாக முள் செடிங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஷூவாக போட்டு வந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். திடீர் பிளான் தான் இது, சடனாக. லீவ் நாள் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? கோயிலெலாம் பார்த்துடணும். பாருங்க, ஏறி தான் வருவேன்னு நான் இது தலைக்கீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி என் பொண்ணு ஏறித்தான் வருவேன். அந்த படிக்கட்டு நல்லா இருந்துச்சு, நான் விட்டேன். இந்த படிக்கட்டுங்க நல்லா இருக்கு. ஐயோ, குழந்தைங்களுக்கு லேசை கொடுக்க சொன்னா 2 முழத்துக்கு கொடுத்துருக்கானுங்க ஷூல. தவளகிரி போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அதோட இது பெருசாக ட்ரெக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேயே எனக்கு ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன். என்னன்னா அது மாதிரி பாப்பாவை நடத்தி கூட்டின்னு வரேன். அங்கே நான் தூக்கின்னு போயிட்டேன், ஈஸியாக போயிட்டேன். நடத்தி கூட்டின்னு போகிறேன். தவளகிரி வீடியோ வந்து ரணகலமாக இருக்கு. தவளகிரி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் இதே மாதிரி நடந்து வரேன்னு சொல்லியிருந்தா என்ன நிலமையாக இருப்பேன். அப்போ சின்ன குழந்தை, வாய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது. இந்த கோவிலுக்கு கீழே இருக்க மக்கள், அதாவது தாம்பரத்தில் இருக்க மக்கள் இந்த இடத்துக்கு சும்மாவே ட்ரெக்கிங் மாதிரி வருவாங்களாம். வாக்கிங் போகிறதுக்கு, ப்ளஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட இந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு வராங்களாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காளியம்மன் ரொம்பவே உக்கிரமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த கோவில்லையும் காளியம்மன் உக்கிரமா தான் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து மெடிடேஷன் பண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மலை மேல எந்த வண்டி சத்தமும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா உட்காந்து எவ்வளவு நேரம் வேணா மெடிடேஷன் பண்ணலாம். ஆனா நீங்க இருட்டுறதுக்குள்ள கீழே போனாதான் அந்த படிக்கட்டு வழியா நீங்க கீழே போக முடியும். இல்லைன்னா மொபைல் டார்ச் வச்சுதான் கீழே போக வேண்டியதா இருக்கும். அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும்.
இந்த மலைக்கு பச்சை மலைன்னு ஒரு பேரும் மந்திர மலைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் காளி கோயிலை சுத்தி நிறைய பீடம் இருக்கு. இதுல சித்தர்கள் சமாதியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிங்கம் வந்து ஏதோ சொல்ல வருது நம்மகிட்ட. ஸ்ரீ அமிர்த பீடம் மகா லவகுசா பச்சை கும்பப்பெருமாள் வால்மீகி மகரிஷி பிரதிஷ்டை சகுந்தலா தேவி ஸ்தாபகர். இந்த மலை மேல ஏறி உட்காந்து மெடிடேஷன் பண்ணி 1008 தடவை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீங்க சொன்னீங்க. அது ராமநாமமாவும் இருக்கலாம், இல்ல 736ஆவும் இருக்கலாம், இல்ல எந்த மந்திரமோ அது நீங்க சொல்லும் போது உங்களுக்கு கிடைக்கிற பலன் வந்து டபுள் ஆகுமா. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா 736 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதியிருக்கோம். நாங்க ஒரு தடவை கேட்டோம் அங்க இருக்கவங்க கிட்ட 736னா என்ன, எதனால இந்த நம்பர் இந்த கோவில்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பல்லாயிரம் லட்சக்கணக்கான மந்திரத்தை வந்து 736லயே அடக்கி வச்சிருக்காங்களாம். அந்த பல்லாயிரக்கணக்கான மந்திரத்தை நம்ம வாயால சொல்லும் போது ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டாலோ அந்த மந்திரத்துக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு முழுமையா வந்து சேராதாம். அதனால இந்த 736 நம்ம சொன்னாலே போதுமா, நம்ம அந்த பல்லாயிரக்கணக்கான மந்திரத்தை சொன்ன பலன் நமக்கு கிடைக்குமா. நாங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தப்ப இந்த கோயிலோட குருக்கள் ஒரு கதையை சொன்னாரு. இந்த 736ன்ற மந்திரத்தை 108 தடவை இந்த மலை மேல ஏறி வந்து உட்காந்து தியான நிலையில சொல்லும் போது நம்ம உடம்புல இருக்க எல்லா வியாதியும் தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, அதனால நான் இங்கே வந்து காட்டுறேன், வச்சு பார்த்துட்டு பாப்பாவை. வாங்க பாரு, நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு இங்கேருந்து பஸ்ஸு கார்லாம் ஓடுறது தெரியுது. ஒருவேளை ஏதாவது சித்திரப்பாக்கம் ஏரியா. இங்கேயும் மலை, செம்ம வியூ, சரியான கிளைமேட்டு. இங்கே உட்காந்து அப்படியே தியானம் பண்ணால் எப்படி இருக்கும். சரியான ரிலாக்ஸிங்கான ஸ்பாட் இது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா எல்லா நாளும் திறந்திருக்காது. வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் மட்டும் தான் திறந்திருக்கும். அதுவும் ஈவினிங்ல 4:30க்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 8 o'clock வரைக்கும் கோயில் ஓபன்ல தான் இருக்கும். எழுதியிருக்காங்க ஸ்ரீ சஞ்சீவி பீடம், தன்வந்தரி மகரிஷி, வைத்தியநாதர், சித்த தேவேந்திரர், பிரதிஷ்டை சிவசந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது கூட அந்த ஜீவசமாதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயங்கரமாக இருக்கலாம். எப்படி எப்படி ஓகே. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து போது பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ பல வியூஸ் வந்து என்னால் காட்ட முடியாமல் இருந்துச்சு. இந்த முறை பக்காவாக காட்டுறேன். இந்த வியூ பாருங்கள், தாறு மலை இல்லை, அந்த க்ளவுட்ஸும் அப்படியே அந்த தூரத்தில் தெரிகிற மலை, அந்த பில்டிங்ஸ், இது எல்லாமே ஒரு நேச்சர் கலந்த ஒரு அமைதியை. எப்படி இது வந்து பின்னாடி வியூ. இன்னொரு வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஏரி நினைக்கிறேன், சரிதா ஏரி.
ஐயோ சரியான வியூ. இவ்வளோ பெரிய பில்டிங், அது என்ன பில்டிங் கூட எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் பாருங்க. மேலே போயிட்டு அந்த அழகான வியூவை டைம் லேப்ஸில் உங்களுக்கு காட்டணும்னு மச்சி நினச்சி யாருமே இல்லாத இடத்துல தான் போயிட்டு கேமரா வச்சாரு. ஆனாலும் அங்கே நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் அந்த க்ளவுட்ஸோட மூமெண்ட் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்றதுக்காக உங்களுக்காக சில காட்சிகள். சாத்த குரு பகவான் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதில் எது வேணா இருக்கலாம் அந்த ஜீவ சமாதியா. நாம் இப்போ சித்தர்கள் வாழும் சிவமலை போயிட்டு வந்துட்டோம். அப்படியே வர வழியில் காளி கோயிலும் பார்த்தாச்சு. இன்னும் அம்மனுக்கு பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து அம்மன் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்காங்க. நாங்கள் அதுக்கு பார்த்துட்டோம், சாமி கும்பிட்டாச்சு. பூஜை பண்ணி வெளியே வரதுக்கு அப்படியே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது 7 மணி மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வெளிச்சத்தோட கிளம்பிடலான்னு பார்க்குறோம். வெளிச்சம் இருக்கும்போதே, அது வரைக்கும் பெரிய விஷயம். இன்றைக்கி வெளிச்சம் இருக்கும்போதே சாமியெல்லாம் பார்த்தாச்சு. அப்படியே வீட்டுக்கும் போயிடலான்னு இருக்கோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நன்றி, வணக்கம்.